அண்ணா அறிவாலயத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். மூத்த அமைச்சர்கள் அவங்களை வரவேற்று உள்ள அழைத்து சென்றாங்க. திரு கே என் நேரு அவர்கள்ல இருந்து திரு ஏவா வேலுல இருந்து நிறைய முக்கிய அமைச்சர்கள் இந்த ஒரு இணைப்புல இந்த ஒரு கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திரு எல்.கே. சுதீஷ் அவர்களும் நேரடியாக அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று அங்க தேமுதிக திமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றார்கள். கட்சி தொடங்கி 20 ஆண்டுகள் கழித்து தற்போது திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்திருக்கிறது. 2011 முதல் முறையா அதிமுகவோட தேமுதிக கூட்டணி அமைத்தது. அதுல ஒரு பெரிய வெற்றியை கண்டு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்தையே திரு விஜயகாந்த் அவர்கள் பிடித்தார். திமுகவே பின்னுக்கு தள்ளப்பட்டது. அந்த கூட்டணி அந்த மாதிரியான ஒரு வெற்றி கூட்டணியாக 2011 அமைந்திருந்தது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோமானால் தேமுதிக எடுத்த கூட்டணி முடிவுகள் எல்லாமே அவர்களுக்கு பெரிய சாதகமா அமையல அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சாங்க. பிரதமர் மோடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சாங்க. அந்த கூட்டணியில் இருந்த பாமக ஒரு தொகுதி வெற்றி பெற்றது, பாஜக ஒரு தொகுதி வெற்றி பெற்றது. ஆனா அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக 2014 வெற்றியே பெறல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு 2016 இப்போ திமுகவோட தான் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற வலுவான பேச்சு இருந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் 234 இரட்டையில தான் அப்படின்ற மாதிரியான அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்க அடுத்தடுத்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது ஒண்ணு பொதுவா ஃபார்ம் ஆச்சு. பாமக தனியா நின்னாங்க. அந்த மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு முன்னாடி வரைக்கும் திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த முறை திமுகவோட சென்றுருவாரு, இந்த முறை அமைச்சரவையில பங்கு கேட்பாருன்னு, இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது பெருசா பேசப்படுறது போல அந்த சமயத்துல அவர் அமைச்சரவையில பங்கு கேட்கிறாரு அப்படின்னு எல்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டது. அப்போ ஃபேமஸா இருந்த வாக்கியம் அப்படிங்கிறது 2016 அன்றைய திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி கொண்டிருக்கிறது பாலில் விழுந்து விடும் அப்படின்னு சொன்னாரு. தேமுதிக கூட்டணி பற்றி கேட்கும் போது அது ரொம்ப பிரபலமான வாக்கியமா அந்த நேரத்துல இருந்தது. வந்துகிட்டே இருக்காங்க, அதை வந்துட போறாங்க அப்படின்னு அவர் சொன்னதாக. ஆனால் அது நடைபெறவில்லை. திரு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியின முதல்வர் முகமாக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார். 2016 அவங்களுக்கு தோல்விதான் விஞ்சியது. அதை தொடர்ந்து திரு டி.வி. சோமு அவர்கள் சொன்னது போல அடுத்தடுத்த தேர்தல்கள்ல தொடர்ந்து தேமுதிக தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது. இந்த 2026 அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க